அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா ஆஹா ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேன். எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன் நானு? என் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான வண்டி. ஏன் வண்டிடா அது? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓட்டிட்டா? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா டேய். அடி பல்ல கட்டிடுவீங்க. அட இந்த பக்கம் ஓடல கேளப்பா. ஏன் போய் சண்டை போடுறீங்க? இரு ஏய் நான் சொல்றேன். ஐயா அவனும் சைக்கிள் வந்தா நானும் சைக்கிள் வந்தேன். நீ சைக்கிள் வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுற? ஏய் குறுக்க பேசாத, கேட்டுட்டு இருக்கோம்ல. நான் தள்ளி தாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி பாருங்க, கையில ரத்தத்தை பாருங்க. அடிபட்டது கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கிறான். ஒருத்தர் எப்படி ரெண்டு சைக்கிள் வர முடியும்? ஏண்டா ஏண்டா கவலை சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பி இருக்கு இப்படி? போங்க தம்பி, நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க, நல்லா இருப்பீங்க. பட்ட பகல்ல கொல்ல, பட்ட பகல்ல தம்பி. அறியல ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போடா. போடா. எது ஐயோ ஏன் சைக்கிளை வாங்கி கொடுத்து விட்டு ஐயா ஒரு மனுஷன் ரெண்டு பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. கடவுளே, என்ன சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷம் அப்படியே இருக்கணும். அதுக்காகவாது தேவிக்கு பெண் குழந்தை பிறக்கணும். வணக்கம் சார். தர்மா, என்ன சார்? தேவிக்கு எத்தனாவது மாசம்? 7வது மாசம். பையங்கிற பொண்ணுங்கிற பையங்கிற பொண்ணுங்கிறங்க. ஏன் மருமகளுக்கு பையன் தான் பிறப்பன்னு அடிச்சு சொல்றேன். அதே உங்க மருமகளுக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு அடிக்காம சொல்றேங்க. என்ன கவுண்டரே? இல்லைங்க, நம்ம தேவிக்கு பையன் தான் பிறப்பன்னு நான் சொல்றேன், இவன் பொண்ணுங்கிறான். இவன் பெரிய ஜோசினா. எந்த குழந்தை பிறந்த வாங்க அப்படி இல்ல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது? இப்ப பொதுவா ஒண்ணு பண்ணுவான். என்னது பண்ற? காசு சுண்டி போட்டு பாப்போம். தலைப்பக்கம் விழுந்தா பையன், பூ பக்கம் விழுந்தா பொண்ணு. இங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் மேட்சா நடக்குது? காசுல சொல்ற அதுக்கே சுண்டி பாக்குறாங்க. இதுக்கு சொன்னா வச்சிருந்த ஒரு ரூபாய் சரி, நம்ம வடிவேல் முருகன் தானே, பட்டி போட்டு வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம், என்ன கடைசியா ஒரு சான்ஸ். கிளி ஜோசியம் பார்த்து ஆனா பண்ணா முடிவு பண்ணிக்கிறோம். ஜோசியமா? ஆம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை. ஏன் மாத்திருமே? எப்படி? ஆம்பளை சாமி வந்தா பொம்பளை பிள்ளை, பொம்பளை சாமி வந்தா ஆம்பளை பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஐயோ சீக்கிரம் முடிக்கல போல இருக்குது, நான் வர்றேன். பெருசு ஒரு நிமிஷம். என்ன போட்டி உங்களுக்கு எனக்கு தான், அவருக்கு நமக்கும் இல்ல. அப்படியா? பின்ன ஜோசியம் பார்க்கலையா? சரி உட்கார் பாத்துறலாம். போடியா 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 போடியா. கிளி அவனது, நீ எதுக்கு ஆள விடுற? வாய் முடுறா. பேர் என்னங்க? அது ஆனா பொண்ணான்னு தெரியல, தோராயமா ஏதோ ஒண்ணு எடுக்க சொல்லு. வா 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 வா, வந்து ஒரு சீட் எடு. வா வா வா. அம்மா இது என்ன பொட்டை கிளியா ஆண் கிளியா? பெண் கிளிங்க. பெண் கிளியா? பாத்தீங்களா, கிளியே பொண்ணு ஜெயிச்சுட்டேன் இதுலயே. ஏய் இது பொட்டை கிளிடா, பொம்பளை சாமி தான் எடுக்க, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போறான், நான் தான் ஜெயிப்பேன். எடுத்துருச்சு பாரு. பாப்போம் பாப்போம் பாப்போம். பாரு பாரு. ஐயோ என்னது, ஆம்பளை சாமி பாதி பொம்பளை சாமி பாதி வந்திருக்குது. அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா திருவிளையாடல் ரிலீஸ் ஆக போகுது. புரியல? ஒன்றானவன் உருவில் பறந்துரு. என்ன எந்த சத்தத்தையும் காணோம்? இவ்வளவு நேரம் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சும்மா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இது பொண்ணுதான், அதனாலதான் அமைதியா உன்ன மாதிரியே அடக்கமா தங்க குட்டியாட்ட இருக்கு. இது பாருங்க, இதோட இந்த பேச்சை நிறுத்துங்க. நமக்கு பையன் தான் பிறப்பான், பையன் தான் பிறப்பான். அட நீ என்னதான் சொன்னாலும் சரி, பொண்ணு பொண்ணு பொண்ணுதான் பிறக்கும். இல்ல பையன் தான். சந்தேகமே இல்ல, பொண்ணுதான். இல்ல கண்டிப்பா பையன் தான் பிறப்பான். அண்ணா இது பாருண்ணா, இவர் எப்ப பார்த்தாலும் பொண்ணுதான் பிறக்கும் பொண்ணுதான் பிறக்கும் சொல்லிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுண்ணா, எனக்கு பையன் தானே பிறப்பான். சொல்லுண்ணா. நீ ஆசைப்படுற மாதிரியே உனக்கு பையன் தான் பிறப்பான். இப்ப சந்தோஷம். அப்படியா? ஐயோ என் அண்ணனா அண்ணதான். பார்க்கலாம்.
பரவாயில்ல. ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு, சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா, ஓடியாடா. வாங்கடா கண்ணுங்களா, ஓடியாடா. ஆத்தா வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. கண்ணு சுத்தியாங்கடா, யார் வந்துட போறாங்க? மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி, சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டாண்டி. இவன் கண்ணு நம்பி என் பொட்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே நான் அதுக்காக அமுக்கல, நீதாரடி. டேய் யாராவே கோயிலுக்கு முன்னால வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, கம்மாயில குளிச்சிட்டு வேட்டி காய போட்டுக்கோங்க. போய் மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா, குடும்பம் நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. நல்ல வேளை என் பொட்டாட்டி அவன் கண்ணில இருந்து தப்பிச்சு. வேற விஷயம், நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே, எமகாத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் ரெண்டு பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணுமுனே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்து விட்டு ஒரு சைக்கிள் எதுன்னு சொல்லி உருட்டிட்டு போயிட்டாண்டி. யோ, சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போய் மாவள. சைக்கிள் ரெண்டு, பொண்டாட்டி ரெண்டுடி. என்ன பெருமாளே, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னயா என்னது இது? என்னது வெயில் இப்படி அடிக்குது? பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடிய வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ, ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் ஏன் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. பழைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ காசு தர்றியா? நம்பியா? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத தந்துறேன். வெட்டி பிடிச்சு தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார். நீ யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை குடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க, நல்ல வருமானமா? வீடா இல்ல தம்பி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி, நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி, முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னு. சரி, உடனே நான் என்ன பண்ணேன், காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது காசுக்கு பதிலா காதறத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் இருக்க முடியும். நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன். என் தொழில கிடைக்காத போயா. ஹலோ மிஸ்டர் தர்மன், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், வாங்க வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு என்ன லோடு அனுப்புறேன்னு இன்னும் வந்து சேர்த்து பண்ணுங்க. எல்லா மரமும் உங்களுக்கு தான் சார் ஏற்றிட்டு இருக்கோம். நீங்க வந்து வரி பண்ணுங்க, சீக்கிரமா அனுப்பிச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பார்த்துக்கோங்க. ஏ ராஜ்பாண்டி, எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஏற்றி விடுங்கப்பா. சரிங்க. உன் தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்தா 4 வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும். என்னடா லாடம் அடிக்கிறீங்க? இந்த தடவை அடிக்கிறதாவது ஒரு 6 மாசம் தாங்குற மாதிரி அடிங்கடா. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என்ன இப்படி திடீர்னு? டேய், மாப்பிள்ளைக்கு 2 செவ்வளை நீ வெட்டுறா. சரிங்க ஐயா. அப்புறம் மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? செல்வியோட கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுதான் விழ வைக்கப்படுறீங்களா? தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்க இப்பவாவது உங்க கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாத்தீங்களே, ரொம்ப சந்தோஷமா போல. அது இல்ல மாமா, நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா. என்ன மாப்பிள்ள, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. செல்விக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து. வேற மாப்பிள்ளைய பார்த்து என் மகன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கா மாப்பிள்ள. நானும் தான் உங்க மேல உசிரியை வச்சிருக்கேன். அப்புறம் ஏன்? செல்வி வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க மாமா. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நீங்க இல்லாம அவ வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க முடியும்? செல்வி
செல்வி செல்வி செல்வி செல்வி அவசரப்படா செல்வி நில்லு செல்வி செல்வி எனக்கு யாரு காப்பாத்தினா காப்பாத்தி என்ன பண்ண போற நீ என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதை கேட்டு போய் செத்துருப்பேன் ஆனா எதுக்காக இப்படி சொன்ன நேர்லயே கேட்டு கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டு போல தான் வந்தேன் நீயும் நானும் என்னையா கல்யாணம் பண்ணிக்கல ஆனா நீதான் என் புருஷன் நான் தான் பொண்டாட்டின்னு இந்த ஊருக்கே தெரியும்ல தேவியோட கல்யாணம் முடிஞ்சது நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றியே ஏயா சொல்லியா சொல்லியா நான் தப்பு பண்ணிருக்கணும் இல்ல நீ தப்பு பண்ணிருக்கணும் மம்மி சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலையா நானும் எந்த தப்பு பண்ணல செல்வி. அப்புறம் எதுக்கு என்ன வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற எத்தனை தடவை கேட்டாலும் ஓ நல்லதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்குறியே நீ இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பொம்பளை ஒருத்தரை நினைச்சிட்டா 100 வருஷம் கூட அவ கூட மனசாலேயே வாழ்ந்துருவா ஆனா இன்னொருத்தருக்கு பொண்டாட்டிய ஒரு நாள் கூட வாழ மாட்டா என்ன பார்த்து வேற ஒருத்தருக்கு முன்னாடி வைக்க சொல்றதுக்கு எப்படியா மனசு வந்துச்சு சொல்லியா நான் மேல உசுரே வச்சிருக்கேன்ல ஏன் நான் உன் மேல உசுர வைக்கலையா? என்னால உன்னை விதவையா கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா விதவையாயிடுவேன். உனக்கு என்ன மாமா எனக்கு பயமா இருக்கு இப்படி எல்லாம் பேசாத சொல்லிடு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு தேவிக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும் அன்னில இருந்து என் மனசுக்குள்ளே வச்சு குமரிக்கிட்டு இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்ல வச்சுட்டேன். ஜோஷியர் என் உயிருக்கு 4 வருஷம் கேடு கொடுத்துருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன சொல்ற? ஆமா மாமா 4 வருஷம் இல்ல 4 நிமிஷமா இருந்தாலும் உன் பொண்டாட்டியா வாழ்ந்தா போதும். வேணாம். இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுனால ஏத்துக்க முடியாது. கல்யாணங்கிற பேர்ல உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு மறந்துரு. அது மட்டும் என்னால முடியாது மாமா. ஜோசர் சொன்னது பலிச்சிருன்ற பயம் உனக்கு இருந்தா நான் உனக்கு தொந்தரவு கொடுக்கல. எனக்கு இப்ப தானே கட்ட வேண்டாம் 4 வருஷம் கழிச்சு கட்டு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் மாமா. அன்னைக்கே நான் தர்மம் கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு. தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் நான் ஆடி போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தெல்லாம் ராப்பகலா அழைச்சு பார்த்துட்டேன். ஒரு வழியும் தெரியலம்மா. என் மாமா இது வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதும் பண்ணிருக்கு. அதுக்கு போய் இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்றீங்களே சாமி. இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாமே பலிச்சிருக்கு. நான் சொல்லலம்மா. நமக்கு முன்னாடி எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் சொல்லுது. நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிற கிரகங்கள் சொல்லுது. பெரிய பெரிய தோஷங்களுக்கு எல்லாம் பரிகாரம் சொல்லி எத்தனையோ பேர் வாழ வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சாமி எப்படிப்பட்ட பரிகாரமா இருந்தாலும் ஏன் மாமனுக்காக பண்ற? என் மாமனை காப்பாத்த வேற வழியே இல்லையா? 6-8 மாதங்கள் போகும் முன்னே அரிதாரம் பூசி வரும் அந்த காலனே அறியாத பருவமது பூமிதனில் இருந்தால் பரிதாபம் அந்த பாண்டவரில் மூத்தோனே. 4 வயசு முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை உயிரோட இருந்தா உன் மாமனோட மரணம் நிச்சயம். வேற வழியே இல்லை. 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு பிறக்கிறதுக்குள்ள 2ல ஏதாவது ஒரு உயிர் தான் இருக்கும்.
எல்லாரும் ஜாலியா இருக்கிறதுக்காக தானே பிக்னிக் போறோம். நீ இப்படி உம்மனை மூஞ்சி வச்சிட்டு இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுது. ஜோசியரு இன்னும் 4 வருஷத்துக்கு அண்ணனுக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதானே? 4 வருஷம் தானே, இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஏய் கொஞ்சம் சிரி செல்வி, சிரிமா. ஏய் சிரிங்க அண்ணி. ஏ வடிவே, என்ன பொழப்பு இது? ஒரு நாளைக்கு 7 தடவை பெருக்கிட்டு பேசாம அந்த குருவி கூட்ட கலைச்சிடு. என்னங்க நீங்க குருவி கூட்ட கலைக்க சொல்றீங்க? குருவி கூட்டத்தாம கலைக்கு சொல்ற பாரு. தினமும் எவ்வளவு வைக்கப்பல் கொண்டு வந்து கொட்டுது. நீயும் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவே. இங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. மாசம் ஆக ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா. எது வளர்ந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுகளை ராமாயி, குப்பாயி, சின்னச்சாமி பொண்டாட்டி, சின்னத்தாயி இவங்க எல்லாம் நான் சொன்ன மறு நிமிஷமே போய் கலைச்சிட்டு வந்து நின்னாளுங்களே. அட பாவி, அடுத்த பொண்டாட்டி விடலையா நீ? 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சிரு. 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன? என்ன 4 பேர் 4 விதமா பேசுவான். ஒருத்த கலையும்பா, ஒருத்த கலைக்க வேண்டாம்பா. இந்த வம்பெல்லாம் நமக்கு இருக்கு. அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எவனை எதையும் கலைக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நான் உள்ள வர வரைக்கும் யார் நகலப்படாத அங்கேயே இருக்க. அடி கள்ளி, என்ன ஆச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்சிருச்சா? இன்னைக்கு இல்லாட்டினா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா? அடி பாதகத்தி, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராண்டி. பெத்த தவப்பனா உன்னை நினைச்சரே. அடியே அடி பாவி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீன்னு சொன்னியே, அது பொய்யா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாண்டியே, அது பொய்யா? பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனேன்னு பாண்டியே, அது பொய்யா? அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா, அது பொய்யா? தள்ளுடி. இங்க பாரு, ஏதோ நடந்து போச்சு. இந்த குடும்ப மானத்தை நான் தான் காப்பாத்தணும். அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. உன் மகன் நான் சொல்லிடுறேன். நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போன? அந்த பிள்ளைய கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு தான் நாய செருப்பு பிஞ்சு போயிரு. ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா பேசிட்டு இருக்க நீ? பெத்த பொண்ணு மாதிரியா? அப்ப 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கலைச்சிருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கலைக்கிறத பத்தியா தப்பா நினைச்சுட்டு நீ? பின்ன மேல பாடுறா. மேல என்ன லைட் எரியுது? அட்டிங்க இங்க பாடுறா. என்ன குறிய கூடு? ஆமா, இத கலைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்த. ஓ, நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா? எந்த கலப்பு நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. இனிமே ஊருக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே சொன்னே போடுவாமா. தேவி, தேவி, இதோ வரேங்க. சீக்கிரமா வா, பசி தாங்கல. மேல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். நான் கத்துறேனா? பசிக்குது, சீக்கிரமா வா. அருணுக்கு ரொம்ப பசி போல இருக்கு, போய் சாப்பாடு போடு. சும்மா இருண்ணா, நான் முடிச்சிட்டு போறேன். 10 போட்டது போறோம், நீ போய் சாப்பாடு போடு. நான் சொல்றத கேளுண்ணா, 5 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணும் ஆயிடாது. நான் போறேன். சொல்றது கேளு, போமா. நான் போறேன், பேசாம போய். தேவி, தேவி, நீ போ, முதல்ல போய் சாப்பாடு போடு. போறேன். என்ன அவசரமோ தெரியல. கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? ஏங்க கத்திட்டு இருக்கீங்க? அதான் வந்துட்டு இருக்கேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டா என்ன உயிரா போயிடும்? என்னடி சொன்ன? அண்ணனுக்கு தலைவலி, அதான் சுக்கு பத்து போட்டுட்டு. ஏன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 10 போட சத்தா பாடுவாரு. இந்த பாரு, நீ உங்க அண்ணனை தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கு பொண்டாட்டியும் கூட. மறந்துடாத. தேவி, சார் ஏன் சார் எல்லா பல்பும் நல்லா எரியுமில்ல? நல்லா எரியுமே. 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவு சார்? 18 ரூபா. 18. ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஒன்று கொடுங்க. 15 வாட்ஸ் 2 கொடுங்க. 15 25 ஒன்று கொடுங்க. 25. டோட்டல் வாட்ஸையும் கூட்டுங்க.
95 95. 100 வாப்ஸ் 18 ரூபான்னா இப்ப ஆமா. இருக்கிறது 95 தான் இருக்கு. ஆமா. 5 வாப்ஸ் குறைவு. ஆ. 5க்கு 3 ரூபாய் கழிச்சிட்டு இந்த 95 வாப்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? டேய் என்ன என்னடா இது? கையடியா? டேய் மரியாதை காசை வச்சுட்டு வேலை பாரு. இல்ல நடக்கிறதே வேற தெரியுமா? யோ நியாயத்தை 4 பேர்ட்ட கேளு போயா. இல்லையே பாப்பா. டேய் 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 என்னடா எங்க பையன் மேல கை வச்சுக்க நீ? எட்ரா கையா. எட்ரா. எட்ரா. வேலை என்னாச்சு? பெருசு ஆ. 100 வாட்ஸ் பல்ப் எவ்வளவுனாலும் கேட்டேன். சரி. இவன் 18 ரூபான்னா ஆ. நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன்? ஆ. 2 15 வாட்ஸ், ஒரு 25 வாட்ஸ், ஒரு 40 வாட்ஸ் குடுறான்னு கேட்டேன். நாளா பிரிச்சு. ஆமா. ஆ. இப்ப நானே கூட்டி பார்த்தா எவ்வளவு? 5 2 25 40 95 வாட்ஸ். 95. ஆமா. 100 18 ரூபான்னா ஆ. 95 வாட்ஸ் எவ்வளவு? 3 ரூபாய் கம்மியா தானே இருக்கு. இது குழப்பமாவும் இருக்குது ஆனா புத்திசாலித்தனமா இருக்குதா? ஆட லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு சரி. வச்சுக்கோங்க. 1 கிலோ சக்கரை எவ்வளவு? 16 ரூபா. அரை கிலோ எவ்வளவு? 8 ரூபா. 1/4 கிலோ எவ்வளவு? 4. அப்ப 2 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ எவ்வளவு? 1 கிலோ. 1 கிலோ எவ்வளவு விலை சொன்னீங்க? 16 ரூபா. அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன். ஆ. என்னைய கேனப்பைய நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை விடுறான். போடா உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துட்டேன். இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடு. 100 வாட்ஸ் இது 200 வாட்ஸ். நாளா பிரிச்சு. என்னது இப்படி எரியுது?